இந்த ஒரு தருணத்தை நீங்க வாழ்க்கையில தவற விட்டா, நீங்க கோவிலுக்கு போனதே வீணாகிடும். அப்படி என்ன நடக்குது அந்த சில நிமிடங்களில்? நீங்க கோவிலுக்கு போறீங்க. சாதாரணமா உள்ள போய் கும்பிட்டு வெளிய வந்துடுறீங்க. ஆனா, ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல தான் உண்மையான விஷயம் நடக்குது. அது அபிஷேகம். கோவில் முழுக்க ஒரு அமைதி. மணி ஒலி மெதுவா கேட்கும். தீபத்தின் ஒளி மட்டும் அசைந்து கொண்டிருக்கும். முதல் துளி நீர் விழும் அந்த நொடி. அது சாதாரணமா தோணலாம். ஆனா அந்த ஒரு துளி உங்க வாழ்க்கையை தொடும் சக்தி கொண்டது. நீங்க கவனிச்சீங்களா? அந்த துளி விழும்போது உங்க சிந்தனை தானாகவே நின்று போயிடும். அதனால்தான் அந்த நொடி பலருக்கு கண்களில் தண்ணீர் வரும். அது சோகத்துக்காக இல்ல. அது மனசு லேசா ஆகும்போது வரும் கண்ணீர். அதுக்கப்புறம் பால் அபிஷேகம். பால் தெய்வத்தின் மேல் விழும்போது அந்த உருவம் மெதுவா மறைந்து ஒரு வெண்மையான ஒளியா மாறும். அதை பார்த்துக்கிட்டு நீங்க நின்னா உங்க உள்ளத்துல ஒரு உணர்வு வரும். நான் சேஃப். நான் தனியா இல்ல. அந்த ஒரு உணர்வு உங்க வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரியது. பிறகு தயிர். அது ஒரு மாற்றத்தின் சின்னம். பால் தயிரா மாறுவது போல உங்க வாழ்க்கையிலும் மாற்றம் வரப்போகுது என்பதற்கான ஒரு அறிகுறி. பிறகு தேன். தேன் மெதுவா வழியும். அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மனசுல வரும். இப்போ கஷ்டமா இருக்கு, ஆனா முடிவில் இனிமை வரும். அதுதான் அந்த தேன் சொல்லும் மெசேஜ். பிறகு பஞ்சாமிர்தம். 5 இனிமைகள் சேர்ந்து வரும் அந்த தருணம். அது செழிப்பு. அது நிறைவு. அது வாழ்க்கை முழுமையடையும் ஒரு சின்னம். அந்த நேரத்தில் நீங்க தெய்வத்தை மட்டும் பார்க்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையை நினைக்க ஆரம்பிப்பீங்க. பிறகு சந்தனம். சந்தனம் தடவும் போது ஒரு குளிர்ச்சி. அது தெய்வத்துக்கு மட்டும் இல்ல, உங்க மனசுக்கும். உங்க கோபம், உங்க அவசரம், உங்க பதட்டம், அது எல்லாம் மெதுவா அடங்க ஆரம்பிக்கும். பிறகு விபூதி. அந்த ஒரு தருணம். அது ரொம்ப பவர்ஃபுல். நாம் எல்லாம் ஒரு நாள் சாம்பல் தான். அந்த உண்மை உங்க மனசுல அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க யாருடனும் போட்டி போட மாட்டீங்க. நீங்க யாரையும் கீழே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருக்கும் முடிவு ஒன்றுதான். அந்த உண்மை புரிந்தவுடன் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அபிஷேகம் முழுக்க நடக்கும்போது நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். நீங்க கோவிலுக்கு வந்த அதே மனிதன் இல்ல. உங்க உள்ளே ஏதோ மாறி இருக்கும். சின்னதாக இருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கும். அதுதான் அபிஷேகத்தின் உண்மையான சக்தி. அது தெய்வத்தை சுத்தப்படுத்துறதில்ல. அது உங்களை சுத்தப்படுத்துது. அது தெய்வத்தை அழகாக்குறதில்ல. அது உங்க பார்வையை அழகாக்குது. அதனால்தான் அபிஷேகம் முடிந்ததும் தெய்வம் இன்னும் பிரகாசமா தெரியும். அது தெய்வம் மாறினதால இல்ல, நீங்க மாறினதால. அடுத்த முறை நீங்க கோவிலுக்கு போறபோது சும்மா வெளியே வராதீங்க. அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும் வரை நின்னு பாருங்க. ஒவ்வொரு துளியையும் உணருங்க. அப்போதான் புரியும். அபிஷேகம் ஒரு சடங்கு இல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு கனெக்ஷன், ஒரு மாற்றம்.